ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐ எம் ஈவில் லார்ட் அனிமேவோட எபிசோட் 5 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். அது அவங்க தோற்று போய் கேவலமாக திரும்ப வந்திருக்காங்களா, என்ன ஆச்சாங்க? அது அவங்களோட படம் லாஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே அவங்க திரும்பிட்டாங்க. அவங்க இதுக்கு செத்து போயிருக்கலாம், அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு பதில் அங்கே தப்பிச்சு வந்த எல்லாரையுமே நீ அழிச்சிரு. அட நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நம்மளோட ஆளுங்களையே நம்ம அழிக்கணுமா? ஆமா, ஏன்னா மக்கள் எல்லாருமே இந்த மாதிரி பயிரச்ச கீழ்த்தனமா தான் பார்ப்பாங்க. அதனால நம்ம தான் அவங்களுக்கு எக்ஸாம்பிளா காட்டணும் நம்மளால என்ன பண்ண முடியும்னு. நம்மள அவங்க தாக்குனாங்களே, அவங்கள நம்ம விடக்கூடாது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ லியாம காட்டுறாங்க. அவன் அங்க சொல்றான், பரவாயில்ல, இந்த ரிசல்ட் எல்லாமே சாட்டிஸ்ஃபையிங்கா தான் இருக்கு. ஆமா மாஸ்டர், உங்களோட ஃபர்ஸ்ட் பேட்டில் நீங்க கலக்கிட்டீங்க. ஆமா இல்லையா பின்ன, நம்மளோட ரிசோர்ஸுக்கான பிளானட் அட்டாக் பண்ணா நம்ம இன்னும் சும்மாவா வின்னோம். அதே மாதிரி அவங்களோட ஃபைட்டிங் கார்கோவையும் நம்ம பிடிச்சி வச்சிருக்கோம். மாஸ்டர், இந்த மாதிரி எப்போ ஒரு பைரட்டோட ஷிப்பை நம்ம பிடிக்கிறோமோ, அவங்களோட ரூல் படி பார்த்தா யாரு பிடிக்கிறாங்களோ அது அவங்களுக்கு தான் சொந்த மாதிரி. அட அப்படியா? நான் என்ன யோசிச்சேன்னா இதுல கோல்டு சில்வர்லாம் இருக்கும்னு நினைச்சேன். இதுல ஒன்றும் அப்படி இல்ல உண்மையிலேயே இது எல்லாமே ட்ரெஷர் தான். இந்த கார்குல இருக்கிற ஒரு விஷயமும் அவ்வளோ ரேரு. இதுல இருக்க அந்த ஆரிக்குளம் அடிமெண்டைல இருந்து ஸ்கார்லெட் டைட் வரைக்கும் எல்லாமே ரேரான ஐட்டம். கண்டுபிடிச்ச ஐட்டம் இதெல்லாம் வெப்பன்ஸுக்கு யூஸ் ஆகுது. எனக்கு தேவை ஒரு கோல்டால அமைக்கப்பட்ட ஒரு கிரவுன், அது மேல டைமண்ட் இருக்கணும். டைமண்ட்ல வேறமா கார்பன் கிறிஸ்டல் ஒண்டி தான் இருக்கும். அதுவே நம்ம கோல்டை பத்தி பேசினா அயனிஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த அளவுக்கு அது வேல்யூபிளும் இல்ல. எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு கோல்டு வேணும். ஆனா அங்க கோல்டு இருக்குன்னு சொல்ல அவன் அதை கோல்டு காயினா மாத்த சொல்றான். மத்த விஷயத்தையும் அவன் காயினா மாத்த சொல்றான். இந்த ஆரிக்குளம் அது எல்லாத்தையுமே நீங்க ஸ்வாடா மாத்திடுங்க. ஆனா நம்ம கிட்ட அந்த அளவுக்கு ஸ்கில்டான ஆளுங்க இல்லையே. அப்போனா நம்ம என்ன பண்றது? மாஸ்டர், நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லலாமா? என்ன விஷயம் ஆகி? அதுவா, நம்மளோட ஃபோர்ஸஸ்ல ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன விஷயம்? என்ன பிரச்சனை? என்ன விஷயம்னா, நம்மளோட ஹவுஸ் கிட்டத்தட்ட 10,000 பேட்டில் ஷிப் ரஃபா இருக்கு. இதுல 30% கீழே இருக்கிற பேட்டில் ஷிப் தான் அங்க ஆபரேஷன்ல இருக்கவே செய்யுது. இதுலயும் 2000 ஷிப் தான் நம்ம எமர்ஜென்சியா கூப்பிடும் போது வந்தது. ஆனா எப்படியும் அவங்கள எதிர்த்து நம்ம ஜெயிச்சிட்டோம். ஆமா மாஸ்டர், அவங்க தப்பா நம்மள எடை போட்டாங்க, அதையே நம்ம வாய்ப்பா பயன்படுத்தணும். அதே மாதிரி உங்களோட பர்ஃபார்மன்ஸ் சொல்லவே தேவையில்ல, அதுதான் ஒரு டேர்னிங் பாயிண்டாகவும் இருந்தது. மாகி, அதே மாதிரி உன்னோட ஸ்ட்ராட்டஜி அதுவும் உண்மையிலேயே வேற லெவலு. ஆனா என்ன பண்றது, கிட்டத்தட்ட 7%க்கான ஷிப் ஒன்னுத்துக்கும் உதவாம தான் இருக்கு. அப்பனா மாஸ்டர், நம்ம ஏன் அதை தூக்கி போட்டு அதுக்கு பதிலாக வேற ஒரு ஷிப்பை வாங்கக்கூடாது? இல்ல நம்ம அப்படி பண்ணக்கூடாது. அப்படி நம்ம பண்ணா மத்தவங்க நம்மள வீக்கா நினைப்பாங்க. ஏன்னா நம்மளோட பலமே நிறைய ஷிப் நம்மளுக்கு இருக்கு. அட நீங்க என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி என்னதான் அவ்வளோ ஷிப் இருந்தாலும் அதுல வேஸ்டா கிடக்குது. அதுக்கும் நம்ம மெயின்டைன் பண்ற ஃபீயை கொடுக்குற மாதிரி இருக்கு. அப்புறம் வேற என்ன, இருக்கிற எல்லா ஷிப்பையும் எடைக்கு போட்டு இல்ல மீன் வளர்க்கறதுக்கு நீங்க அதை பயன்படுத்திக்கோங்க. நான் அதனால நம்மளுக்கு எந்த விதமான பயனும் இல்ல. எதுக்கு நம்ம யூஸே பண்ணாத அந்த பொருளுக்கு போய் அப்படி செலவு பண்ணோம். ஆனா நீங்க பண்ணிட்டா நம்மளோட டிஃபென்ஸ் என்ன ஆகும்? மாஸ்டர், நம்ம ஏன் புதுசா நிறைய ஷிப்பை வாங்கக்கூடாது? ஆனா அதுக்கு காசெல்லாம் ஆகும்ல, அதுக்கு நம்ம எங்க போறது? ஆனா அதுக்கும் அமாகி சொல்றான், நம்மளுக்கு தான் ரேரான மெட்டீரியல் எல்லாம் கிடைச்சதுல, அது எல்லாத்தையுமே நம்ம வித்துட்டு சீப்பான ரேட்ல நிறையவே ஷிப் இருக்கும், யூஸ்டு ஒன்லாம் இருக்கும் லேட்டஸ்ட் மாடல்ல. அது நம்ம பார்த்து வாங்கிட்டாலே போதும், அது வழியாவே நம்மளோட ஃபோர்ஸை மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனா எனக்கு இது சரியா பல்ல. நம்மளோட பிரஸ்டீஜ் என்ன ஆகும் அதுக்கப்புறம்? யோசிச்சு பாருங்க, நம்ம அப்படி பண்ணா மத்தவங்க எல்லாம் எப்படி பார்ப்பாங்கன்னு. நம்ம யூஸ் பண்ண ஷிப்பை போய் வாங்குறோம். ஆமா, அப்படியே நம்மளோட மானம் அப்படியே கப்பல் இல்ல பாரு. என்னோட பேரண்ட்ஸே என்ன கடல்ல விட்டு ஓடிட்டாங்க. இதுக்கு மேல என்னோட மானம் போனா என்ன போலனா என்ன? அம்மாகி, நீ சொன்ன மாதிரியே பழைய ஷிப்ஸை பாரு, நம்ம அதை வாங்கிக்கலாம். இதுக்கப்புறம் அந்த ஷிப் எல்லாம் விற்பால, அந்த பொண்ணை காட்டுறாங்க. ஒரு ஷிப்பையும் எல்லாருக்கும் காட்டுறான். இந்த ஷிப்பு இது 7 மடங்கு மற்ற ஷிப்பை கம்பேர் பண்ண வேற லெவலில் இருக்கும். இதோட ஸ்டியரிங், இதோட டிஃபென்ஸ், இதோட டியூரபிலிட்டி அதெல்லாம் சொல்லவே தேவையில்லை. அதோட மெயின்டெனன்ஸை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். பழைய மாடலோட இதை காம்பேக்டபிளா மாத்திருக்கோம். இதுப்பட்ட விஷயங்களை நாங்கள் பண்ணியிருக்கோம். அதனால இதை கன்சிடர் பண்ணுங்க. இதுக்கப்புறம் இலூஷியன் இன்னொரு பொண்ணு அவளோட ஸ்பேஸ் ஷிப் அங்கே காட்டுறான். இது பிரபலமா இருக்கிற இண்டஸ்ட்ரியல் டிசைனர் சிட், அவரு தான் இதை ஹேண்டில் பண்ணாரு. அதுக்கும் மேல உள்ள இருக்கிற லே அவுட் அதெல்லாம் சும்மா வேற லெவல்ல இருக்கும். உள்ள இருக்கிற ஒரு விஷயமும் சீட்டுல இருந்து எல்லாமே கம்ஃபர்டபிளா இருக்கும். அந்த பேனல்லாம் 3000 வருஷம் பழமையா இருக்கிற ஓக்னெட் வுட்டால கிரியேட் பண்ணது. அந்த ஷிப்ல இருக்க ஒரு லக்ஸரியான விஷயத்தை பத்திலாம் அவ சொல்றாள. அதனால எல்லாருக்குமே அந்த ஷிப் தான் பிடிச்சிருக்கு, அவங்களும் அதே தான் வாங்குறாங்க. இதெல்லாம் சரியில்லை, எங்க ஷிப்புக்கும் அந்த அளவுக்கு நிறையவே கேப்பபிலிட்டிஸ் இருக்கு. எப்பயுமே கேப்பபிலிட்டிஸ், அதனால அவளைக்கும் விஷயம் மாறாது. அதான் நீ ஸ்பெஷலிஸ்ட்டை வச்சுட்டு அதை செஞ்சிருந்தாலும் அதோட பியூட்டி அது பர்ஃபெக்டா இருக்கணும். எங்களது பாத்தியா அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கு. இல்ல எங்களது ரொம்ப ஸ்ட்ராங்கு. இல்ல அப்படி இல்ல, அதை யாரு ஹேண்டில் பண்றாங்களோ அதுலதான் விஷயமே அடங்கி இருக்கு. உள்ள இருக்கிறவங்களுக்கும் அங்க கம்ஃபர்டபுளா எல்லாமே இருந்தா அவங்களோட மைண்ட் அது காமா இருக்கும். அவங்களால ஃபோக்கஸும் பண்ண முடியும், அவங்களால ஜெயிக்கவும் முடியும்.
இதுக்கு மேல வேற என்ன வேணும்? இதே மாதிரி அங்க எலிஷியா தான் ஜெயிக்கிறா. இந்த வாட்டி வேணா ஜெயிச்சிருக்கலாம், ஆனா கண்டிப்பா வார்ல நாங்க தான் ஜெயிப்போம். ஆனா என்னப்பா திடீர்னு வார்ல உங்களோட ஷிப்பை யாருமே வாங்கலன்னா இப்படி உன்னால ஜெயிக்க முடியும்? ஆனா ஏதோ ஒண்ணு இப்போ கூட யாராச்சும் அதை வாங்கினாதானே நம்மளுக்கு தெரியும் யாரு ரொம்ப ஸ்ட்ராங்னு. அதுக்கு ஃபர்ஸ்ட் வாங்கணும்ல, வாங்குறதெல்லாம் இம்பாசிபிள்ல. அது வந்து கரெக்ட் தானே? இவளை நான் என்ன பண்றது? இவளால எனக்கு இன்னமும் கடுப்பாகுது. நான் என்ன பண்றது? இதனால டைரக்டர் என் மேல இன்னமும் தான் கோவமாவாரு. அதுக்கும் மேல இதை யாரு தான் வாங்க போறா? இதை யாரு வாங்குவா? அட அந்த பையன் ஆட்டோமேட்டிக்ல இருந்து மேனுவலா மாத்தினால அந்த இதை அவன் வந்து இருக்கான், அவனால இதை வாங்க முடியும். நெக்ஸ்ட் சீன்ல நான் தான் அவங்க கைடு. நான் இப்போ நெகட்டிவ் எமோஷன் கிடைக்குமான்னு தேர்ந்து இருக்கேன். அதுதான் இந்த எத்துல நான் தேர்றேன். எத்துல ஒரு பையன் பயங்கரமா கேம் விளாண்டு இருக்கான். இன்னமும் கொஞ்சம் தான் என்னால ஜெயிக்க முடியும். அப்படி அங்க ஜெயிக்கிறதுக்கு போறானா அங்க ஒரு பூனை வந்து கெத்து விட்டது. இதனால பாவம் அங்கேயே அவன் தோத்து போயிடறான். அவன் ரொம்பவும் கத்துறானா. அந்த கெட்ட எமோஷனை நம்ம கைடு அங்க சக் பண்ணிக்கிறாரு. நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி நான் தலையிட தேவையில்ல. இந்த ஹியூமன்ஸ் உண்மையிலேயே அவங்க முட்டாளுங்க தான். ஏன்னா நான் எதுவுமே பண்ண தேவையில்ல. அப்படியே எனக்கு நெகட்டிவ் எமோஷன் சில டைம் கிடைக்குது. அதே மாதிரி சின்ன நெகட்டிவ் எமோஷன் அதுக்கு ஏகப்பட்ட டீப்பான ஃபிளேவரும் இருக்கு. நான் இப்ப என்ன யோசிக்கிறேன்னா அந்த பையன் அவன் வந்து இப்ப வேற உலகத்துக்கு போனால அங்க இப்ப கடனால முழுங்கி போயிருப்பான். அவனோட நெகட்டிவ் எமோஷன் அதை நான் உரியறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இதே மாதிரி அந்த இடத்துக்கு போய் பாக்குறானா அந்த இடம் அழிஞ்சு போயிருக்குன்னு பார்த்தா நல்லா டெவலப் ஆயிருக்கு. இந்த இடத்துக்கு என்னதான் ஆச்சு? இந்த இடம் அழிஞ்சு போய் ஒரு மாதிரி நாஸ்தியா இருக்கணுமே. ஆனா இது பார்த்தா இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு. அது ஒன்றும் இல்லாம அவனுக்கு ஒரு ஸ்வாட்மேன் டீச்சரும் வந்தான். அவனை பார்க்கும் போது எனக்கு நம்பிக்கை வந்தது. இதனால அவன் கண்டிப்பா ஒண்ணுமே இல்லாம ஆக போறான்னு. ஆனா இப்படி ஏன் இதெல்லாம் நடந்தது? அங்க பாவம் கைடுக்கு எதுவுமே புரியல. இந்த சைடு இந்த கடையிலயும் இதை பத்தி தான் பேசுறாங்க. நம்ம லார்டு இப்பெல்லாம் நிறைய விஷயத்த பண்றாரு. இப்ப கூட ரீசெண்டா பைரட்டோட ஷிப் அவங்க பிடிச்சாங்களாம். ஸ்டைலி இன்னொருத்தரும் புலம்புறாரு. எனக்கு தெரியல அவன் வந்து எப்படி இதை பண்ணான்னு. என்னையும் தாண்டி அவன் முன்னாடி போயிட்டான். அம்மா என்ன விஷயம்? என்னோட ஸ்டூடெண்ட் தான் இது ஒரு ட்ரிக் தான் பண்ணேன். ஆனா அதையும் தாண்டி என்னையும் அவன் முன்னாடி போயிட்டான் சர்பாஸ் பண்ணிட்டு. இது நல்ல விஷயம் தானே? உங்களோட ஸ்டூடெண்ட் அவன் க்ரோ ஆயிட்டான். ஆமா என்னால இன்னமும் நம்ப முடியல. என்ன நான் பண்ணது ஒரு ட்ரிக் தான். கைடுக்கும் இப்பதான் விஷயம் புரியுது. கைடு அங்க பாக்குறானா அவனே ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா நம்ம ஹீரோ வேறமா ஒரே ஒரு போடல எல்லா ஒட்டியும் நொறுக்க முடியுது. அம்மாகி இந்த மாதிரி நான் மாஸ்டரோட லெவலுக்கு வந்துட்டேனா இல்ல மாஸ்டர் என்னால எந்த விதமான டிஃபரன்ஸையும் பார்க்க முடியல. எனக்கு தெரிஞ்சு அவரோட லெவல் அது வந்து ரொம்ப கம்மியாக்கி இருக்காரு. ஏன்னா அப்பதானே எனக்கு புரியும். இன்னமும் 100 மீட்டர் தள்ளி இருந்து அதெல்லாம் வெட்டணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இருக்கிற லெவல் இது வந்து எனக்கு பத்தல. நான் இன்னமும் ஹையரா போகணும். இப்போதான் எனக்கு புரியுது எல்லாத்துக்குமே காரணம் இதுதானா? அப்படி அவனால இந்த அளவுக்கு முன்னேறி போக முடிஞ்சது. இருக்கத்திலேயே ரொம்ப ஒஸ்டான டீச்சரை தான் நான் அவனுக்கு அனுப்பி வச்சேன். இந்த சைடு நம்ம ஹீரோ அவனை பத்தி சொல்றான். இந்த உலகத்துல என்னோட பேரண்ட்ஸ் அவங்க வந்து என்னை விட்டு போயிட்டாங்க. அதுக்கு மேல என்னோட ஷோல்டர்ல நிறையவே கடனும் இருந்தது. நான் என்ன தெரியுமா ஸ்டார்டிங்ல யோசிச்சேன், இதுதான் என்னோட வாழ்க்கையோட ஒரு கேவலமான ஸ்டார்ட் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா இல்ல, நான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி போக ஆரம்பிச்சேன். என்னோட கடனு, என்னோட எக்கனாமி, என்னோட ஸ்வாட்மேன்ஷிப் அந்த ஸ்கில்லையும் நான் இம்ப்ரூவ் பண்ணேன். எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா நான் இம்ப்ரூவ் பண்ணேன். இப்போ நான் ஒரு நல்ல லைஃபோட நிக்கிறேன்னா அதுக்கு காரணமா இருக்கிறது அந்த கைடு தான். அவர் என்ன இந்த உலகத்துக்கு சென்ட் பண்ணாரு. இப்போ நான் ரொம்ப நல்ல நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு காரணமும் அந்த கைடு தான். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கைடு. இவன் சொல்லுவானா, ஐயோ இவன் ஏன் இப்படி சொல்றா? இந்த பாசிட்டிவ் எமோஷன் இதனால எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும். எனக்கு நெகட்டிவ் எமோஷன் வேணும். எங்க அப்படின்னு இவன் சைட்ல பார்க்கும் போதே அங்க ஸ்வாட் மாஸ்டர் இருப்பான்ல அவனோட எமோஷனை இவன் அப்சர்வ் பண்றான். அதுக்கு மேல இன்னமும் புரியல. ஏன்னா நம்ம ஹீரோவை அவன் கேவலமான இடத்துக்கு தான் அனுப்பி விட்டான். இதனால நம்ம ஹீரோ வழியா இவனுக்கு கெட்ட எமோஷன்லாம் கிடைக்கும்னு. அதுக்கப்புறம் அம்மாகி அங்க ஷிப்பை பத்தி சொல்றா. ஷிப்பு கூடவே சில பல சோல்ஜர்ஸ் அவங்க வராங்களாம். என்னது அப்பனா என்ன எல்லாரையுமே நம்ம மேல திணிக்கணும்னு அவங்க பாக்குறாங்களா? இல்ல மாஸ்டர் நீங்க அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா அங்க வர ஆளுங்க அவங்களா மிலிட்டரியில இதுக்கு முன்னாடி இருந்தவங்க. அதுக்கும் மேல அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. இப்பதான் புதுசா கிராஜுவேட்டும் ஆயிருக்காங்க. அவங்களால நம்மளோட ஃபோர்ஸை இன்னமும் நம்மளால ஸ்ட்ரென்தன் ஆக்க முடியும். அப்புறம் என்ன அம்மாகி நம்ம பண்ண வேண்டியதான், மீதி வேலையை நீ பாத்துக்கோ. அங்கதான் கைடும் பிளான போடுறான் எப்படியாச்சும் நம்ம ஆள கவுக்கணும்னு. அதுக்கப்புறம் அந்த ஷிப் எல்லாம் விப்பால அந்த பொண்ணு அந்த டீச்சரை மீட் பண்றா. நீங்க தானே லாலியமுக்கு டீச்சரா இருந்திருக்கீங்க. அதுக்கும் மேல நம்ம லாலியம் இந்த அளவுக்கு ஒரு ரியலான வாரியரா மாறதுக்கு காரணமும் நீங்க தான். உங்களால் தான் அவன் இப்படி மாறி இருக்கான். அதே மாதிரி நீங்க ரொம்ப வருஷத்துக்கு இருந்திருக்கீங்க அவன் கூட. அட இவ சொல்றத பார்த்தா என்ன வந்து அவ பாராட்டான்னு நினைக்கிறேன். அப்பனா இவளை என்னால அடிய முடியுமா? அவ்வளவுதான், இவனை அப்படியே கைக்குள்ள போட்டுக்க வேண்டியதான். இவன் வழியா எனக்கு லாலியம பத்தி நிறையவே தெரியும். எனக்கு நல்லாவே தெரியுது அவ என்ன செடியூஸா பண்றா. அவ்வளவுதான், இவனை வச்சு நம்மளோட லாலியம் கூட என்னால நெருக்கமாக முடியும். அவங்க கிட்ட ஒரு விஷயத்த கேட்கலாமா? இப்ப என்ன கேட்க போறா? கண்டிப்பா என்ன பத்தி தான் அவ கேட்க போறான்னு நினைக்கிறேன். ஆமா, உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அதாவது எது மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்கு? எதுக்கு இப்படி பண்றேன்னா எடுத்தோன்னே கேட்டா அது வேலைக்காவது. இந்த மாதிரி சில பல விஷயத்த கேட்டுட்டு நான் வந்து பேச ஆரம்பிச்சா எங்களோட இன்ட்ரெஸ்ட் அது வந்து மேட்ச் ஆகும். அதுக்கப்புறம் லியாம பத்தி என்னால தெரிஞ்சுக்க முடியும். கேட்கறத வச்சு என்னால சொல்ல முடியுது. அவ என்னோட இன்ட்ரெஸ்ட மேட்ச் பண்ண பாக்குறா. ஏமக்காக தான் இப்படி கேட்கறா. ஆனா இதெல்லாம் தெரியாம நம்ம டீச்சர் ஒரு அவரோட ப்ரிஃபரன்ஸ பத்தி சொல்றாரு. என்னால இத பத்தி அவளுக்கும் சொல்ல முடியாது. இருந்தாலும் எனக்கு புரியுது
புரியுது, இந்த மாதிரி ப்ளீஸ் நீங்க வந்து சொல்லியே ஆகணும், கெஞ்சி கேட்கறேன். சரி நீ எவ்வளவு சொல்லும் போது நான் சொல்றேன். மத்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி டேஸ்ட்டை நான் ரிவீல் பண்ணதே இல்லை. என்னன்னா டைட்டான ஸ்கர்ட் பிளாக்கா இருக்கணும், ஷார்ட்டாவும் இருக்கணும். ஒரு ஒயிட்டான ஷர்ட்டை போனா அதோட காலரும் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். அதே மாதிரி ஸ்டார்டிங்ல முட்டாள்தனமா இருக்கணும், ஆனா ரகசியமாவும் நீங்க செயல்படணும். அப்படி இருந்தா வேணா அது ஒர்க் ஆகும். அதே மாதிரி ஸ்டாக்கிங்க பத்தி கேட்கறா, அதையும் அவரு சொல்றாரு. எல்லாத்தையும் அவருக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி தான் அவரு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் அதே மாதிரி அங்க அவ போறா, அங்க ஒரு வித்தியாசமா அவன் நடந்துக்கிறான். உண்மை என்னன்னா இந்த மாதிரி நீங்க ஒரு விஷயத்தை எனக்காக வாங்கணும். என்ன விஷயம், எதுக்கு நீ வியடா நடந்துக்கிற, ஏதாச்சும் தப்பா சாப்பிட்டுட்டியா என்ன? இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி விஷயத்துக்கு வா. என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஏர் ஷிப் இருக்கு, அது நீங்க வாங்குறீங்களா? இல்ல ஆல்ரெடி நான் ஷிப்பை வாங்கிட்டேன், அது கூடவே ஆளுங்களும் இருக்காங்க. அப்படியா? நான் எதிர்பார்க்கல. கண்டிப்பா அந்த இலுஷியா அவளோட வேலைன்னு தான் நினைக்கிறேன். அவ இங்கேயும் எனக்கு தடையா வரா. லியாம் இதை வந்து கேளுங்களேன். இல்ல எனக்கு வேணாம், நான் அதுக்கு நீங்க சீக்கிரமா இதை சொல்லக்கூடாது. ஜஸ்ட் நீங்க பாருங்க அங்க எவ்வளவு ஸ்ட்ராங், எவ்வளவு கேப்பபிலிட்டி இருக்கு எல்லாத்தையுமே அவ சொல்றா. அவ்வளவுதான் விஷயம்னா நீ இம்பீரியல் ஃபீட்டுக்கே போய் விற்கலாம்ல. அங்க போய் நான் விற்கிறதுக்கு ட்ரை பண்ணேன், இருந்தாலும் பிரசன்டேஷன்ல நான் ஃபெயில் ஆயிட்டேன். அப்போ நான் விற்காத பீஸை என்கிட்ட விற்கலான்னு பாக்குறேன். நான் இதுக்கு ஆஃபர் டிஸ்கவுண்ட் எல்லாத்தையுமே போட்டு தரேன். கிரெடிட்ஸும் இருக்கு. கிரெடிட்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ கடுப்பாகிறான். ஏன்னா அது ஒரு கடன் மாதிரி. எனக்கு வேணானா வேணாம், அப்படின்னா என்கிட்ட வேற வழி இல்லை, நான் இதை தான் பண்ணணும். லியாம் இதை பார்க்கும் போது அவனுக்கு பழைய விஷயம் ஞாபகம் வருது. இவனோட பழைய வாழ்க்கையில இவனோட ஒய்ஃப் எப்பயுமே பிளாஷியான அண்டர்வேர், பிளாஷியா இருக்கிற விஷயத்தை தான் அவ கீழே போடுவா. இருந்தாலும் நான் எப்பெல்லாம் அவளை தொட போனாலும் டைம்ல அவ ஒத்துக்கவே மாட்டா. என்னோட ஆக்ஷனை எப்பயுமே இக்னோர் பண்ணுவா. அப்புறம் தான் எனக்கு புரிய வந்தது அவளுக்கு என்னோட பாஸ் கூட அஃபியர் இருக்குன்னு. ஆமா என்ன ஆச்சு மை லார்ட், எதுக்கு நீங்க ஒரு மாறி இருக்கீங்க? அதே மாதிரி அவ எதோ பண்ணுவாளா? அங்க எவ்வளவு இவ எதோ பண்றனால நம்ம ஹீரோ வந்து ஒத்துக்கிறான். ஏன்னா அவளோட நிலைமையும் அங்க பாவமா தான் இருக்கு. அதனால வாங்கிக்கிறேன்னு சொல்லிக்கிறான். இன்னும் 200 300 அம்மாக்கி கிட்ட கேட்கும் போதும் நம்மளுக்கு அது லாங் டர்ம் யூஸுக்கு பயன்படும்னா நம்ம வாங்கிக்கலாம். உள்ளதான் போடு, இன்னைக்கு நான் உங்களுக்கு டெலிவர் பண்ணி விட்டுறேன். இப்படியே ஓடி போயிடுறான். அங்க வெளியிலயும் வேற ஒருத்தங்க கிட்ட அவ கால பேசுறா. உனக்கு தெரியுமா நான் 300 ஷிப்ஸை வித்துட்டேன். எப்படி என்னோட சாமிங் அதை வச்சுதான் வித்தனே. என் பட்லர் பாக்குறாரு. அட நான் எதிர்பார்க்கல நம்ம லார்டு அவரு ஹனி ட்ராப்புக்கு போய் விழுந்துருவாருன்னு. அப்போனா எல்லாத்தையும் அந்த பொண்ணு கேட்டது என்னோட ப்ரிஃபரன்ஸுக்காக இல்லையா, லியாமுக்காக தானா? அவனை இதுக்காக நான் ஒன்னும் மன்னிக்க போதில்ல. சைடு லியாமும் அங்க ஜாலியா இருக்கான். என்ன மாஸ்டர் இது எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்பவும் அருமையா இருக்கு. இங்கே இந்த எபிசோட முடியுது. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. அந்த கைடு வேற நம்ம ஹீரோவை எப்படியாச்சும் கிடைக்கணும்னு பாக்குறான். ஏன்னா அப்பதான் அவனுக்கு நெகட்டிவ் எமோஷன் வந்து கிடைக்கும். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இந்த டீச்சர் வேற எதோ பண்ண ட்ரை பண்றான். எல்லாமே நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் தெரியும். மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியா ஒன்னும் பிரச்சனை இல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைட்ல ஒரு வீடியோ வரும், அது வேணும்னா நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க சந்திக்கிறேன், இல்ல நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.